அங்க போரை நிறுத்த வேண்டும் என்று விரும்பவில்லை, ஆனால் போரை இயக்கிறார். இந்த போரை இயக்கியது இந்திய அரசு என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருப்பதனாலே அதை தொடர்ந்து நான் கடுமையாக சொல்லி வருகிறேன். எனவே இந்திய உளவுத்துறை இதிலே காங்கிரஸ் அரசையும் கலைஞர் கருணாநிதியையும் பாதுகாப்பதற்கு சில பித்தலாட்டு வேலைகளை, பொய் பிரச்சாரத்தை சில மாதங்களுக்கு முன்னாலே அழித்து விட்டது. இப்பொழுது அவர்களுக்கு ஒரு துரோகி கிடைத்திருக்கிறார். அவர்தான் குமரன் பத்மநாபன். ஏனென்றால் அவரை பயன்படுத்தி விடுதலை புலிகளுக்கு காலமெல்லாம் எதிர்த்து நஞ்சை கக்கிக் கொண்டிருந்த டிவிஎஸ் ஜெயராஜ் பதிவு செய்ததாக அதை போல டெய்லி மிரர் பத்திரிகையில் எடுத்து போட்டு கடந்த காலங்களில் தமிழீழத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தமிழீழ விடுதலை போருக்கும் எதிராக எந்தெந்த பத்திரிகை நிருபர்கள் செயல்பட்டார்களோ அவர்கள் இதை செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். எனக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த நிருபர்கள் மீதும் எனக்கு ஒரு வருத்தம் இல்லை. ஆனால் இவ்வளவு படுகொலைகளையும் ராஜபக்சே அரசு செய்து தமிழ் மக்களை கொண்டு குவித்து கடைசி வரை போரை நிறுத்தச் சொல்லுகின்ற அந்த கடமையை ஒப்புக்கு கூட செய்யாத இந்திய அரசை பாதுகாக்கலாம் என்று இவர்கள் முயற்சிக்கிறார்களா? நான் ஒன்றை சொல்லுகிறேன், நான் எந்த கட்டத்திலும் நீங்கள் இதை செய்யுங்கள் என்று நான் சொன்னது கிடையாது. கடைசியாக பிப்ரவரி மாதம் ஏப்ரல் மாதம் 2009 போன வருஷம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி காலையில் நடேசன் என்கிட்ட 10:30 மணிக்கு பேசினார். இங்கே நாடாளுமன்ற தேர்தல் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம். அப்பொழுது இடங்கள் முடிவாகாமல் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பல்விதமான செய்திகள் பத்திரிகைகளிலும் வெளியிலும் ஊடகங்கள் வந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் மிகுந்த கஷ்டத்தோடு தான் உங்களுடன் பேசுகிறேன், சேட்டலைட் போன்ல தான் பேசுறேன், என்ன சீட்டெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா, நீங்க தேர்தலில் நிக்கிறதுக்கு எல்லா இடங்கள்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா போது இல்ல அதுல கொஞ்சம் நெருடல்கள் இருக்கின்றன, ஒண்ணு இல்ல நான்லாம் அணியெல்லாம் மாற மாட்டேன், தேர்தலே நிக்காம இருந்துட்டா என்னன்னு ஒரு யோசனை ஓடுதுன்னு சொன்னாங்க. அப்பொழுது நடேசன் அவர்கள் சொன்னார்கள், ஏன்னா அப்படி சொல்றீங்க, உங்களுக்கு நீங்க நிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சீட் இருக்கா, உங்களுக்கு அந்த சிவகாசி கல்வி உங்களுக்கு கொடுத்துருக்கா, உங்களுக்கு ஒதுக்கப்படுதா கேட்கும்போது இப்ப அது விருதுநகர் தொகுதி பேரு அது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன், நான் விளம்பரப்படுத்திக் கொள்றது அல்ல. எப்பயுமே ஒரு ஆளு நீங்க போனா எங்களுக்கு 500 MP போனதா அர்த்தம், உங்களுக்கு ஒரு இடம் நீங்க நிக்கலாம் நினைக்கிறீங்கல்ல, அதனால அவசரப்பட்டு ஏதாவது அவசரப்பட்டு இல்ல ஏதாவது ஒரு விற்க வேண்டாம்னு முடிவெடுக்காதீங்க அப்படின்னா நான் ஒன்றும் சொல்லலை சார், யோசிக்கிறேன். எங்களுடைய இயக்கத்தின் முன்னணி தலைவர்கள் எங்க வீட்டில் இருக்கிறாங்க, இரவு 7:30 மணிக்கு திரும்ப கூப்பிட்டாங்க. அண்ணன் நீங்க சொன்னதை தலைவர்கிட்டையும் பேசினேன், தலைவர் திரும்ப எப்படியா சொல்ல சொன்னாங்க, நீங்க தேர்தலில் போட்டி எடுக்கிறத போன தடவை தான் நீங்க போட்டி எடுங்க, நீங்க போட்டி எடுக்கிறத தவிர்த்துக் கொள்ளக்கூடாது, இதுதான் அவங்க சொன்னது. நான் எதுவும் பேசிக்கல. நான் இப்ப தேர்தலில் நின்ன நீலகிரியில் இருக்கிற போட்டியில ராத்திரியில தகவல் வருது, நாளை இரவுக்குள் மாலைக்குள் நம்முடைய மாவீரர் திலகத்தின் உயிருக்கு பெரிய ஆபத்து ஏற்படும் சொல்றாங்களே, பயமா இருக்குன்னு ஜெர்மனி, கனடா, சுவிட்சர்லாந்து, நார்வேல இருந்து போன் பண்ணி பதறாங்க, அழுகுறாங்க, போங்க பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்தாங்க. இந்த செய்தியை நாங்க முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதிக்கும் தெரிவிச்சிருக்கோம். நான் என்ன சொன்ன தெரியுமா, நல்லதுதான், ஏதாவது ஒரு வழியில யுத்தம் நின்னா ரொம்ப மகிழ்ச்சி, முதலமைச்சருக்கு சொன்னது சரிவா, திரும்பவும் சொல்லுங்க அவர்கிட்ட, ஏதாவது ஒரு முயற்சி நடக்கட்டும், சண்டை நிக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். இவர் என்ன பண்ணாரு, காலையில 6:30 மணிக்கு ஊர்வலத்தை ஏமாத்த நாளை சாயங்காலத்துக்குள்ள பிரபாகரன் முடிச்சிருவாங்கன்னு இவர் நினைச்சுக்கிட்டு பழி விழுந்துரும் சொல்லி அதை ஏமாத்துறதுக்கு தானே சாகுமுறை உண்ணாவிரதம் அறிவிச்ச மாதிரி பாட்டணும்னு போய் கடற்கரையில போய் ஒரு நாடகம் போட்டு 3 மணி நேரத்துல போயிட்டாரு. அப்படின்னா இவங்க இவ்வளவு முயற்சி எடுத்தவங்க சொல்றாங்களே, இவருக்கு உண்ணாவிரத்துக்கு போனாரு, ஏன் முடிச்சுக்கிட்டாரு? தேர்தல் நேரத்துல 10ஆம் தேதி மே 10ஆம் தேதி ராத்திரி 8 மணி இருக்கும், சாத்தூர்ல இருந்து ஒரு கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். போய் அந்த ஊருக்கு கூட பிரச்சாரத்துக்கு போயிட்டேன், வரிசையா மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கேன். அவசரமா சூச உங்கள்கிட்ட பேசணுமா அப்படின்னு வேறொரு தொடர் வெளிநாட்டுல இருந்து தொலைபேசியில் அழைச்சி என்னை சொன்னாங்க.
இப்ப சூசைட் சொன்னார். அண்ணே, இங்க உள்ள மக்கள் எல்லாம் சாதாரண எல்லா மக்களும் குழந்தை பெண்கள் எல்லாரும் குண்டு வீச்சுல செத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பூரா பிரேதமா கிடக்கு. கொஞ்சம் ஓட்டுல ஜெயிச்சிருவேன் நினைக்கிறேன். இதுதான் நான் சொன்னது. தலைவர் நீங்க எல்லாம் பத்திரமா இருக்கணும், எனக்கு அந்த கவலையை தவிர வேற ஒண்ணு இல்லை அப்படின்னப்ப ஒண்ணு கவலைப்படாதீங்கண்ணா, வெல்வோம் அண்ணா. இதுதான் கடைசியா நடேசன் சொன்ன வார்த்தைகள் என்கிட்ட. அவரை வர சொல்லி, வெள்ளக்குடியோட வர சொல்லி, வேன்ல வர சொல்லி, அவரையும் அவர் மனைவியை சுட்டுக் கொண்டாங்களே, இந்த துரோகத்துல யாருக்கெல்லாம், இந்த துரோகத்துக்கு யாரெல்லாம் காரணம்? இவ்வளவு வச்ச துரோகத்தை செய்து போட்டு இதையெல்லாம் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வர்றதுனால என் மேலேயே பழி சொல்றதுன்னா, நெடுமாறன் மேல பழி சொல்றதுன்னா, எங்கே தமிழ் மக்களை யாரும் நம்ப மாட்டாங்க. என்னுடைய எதிரிகள் கூட நம்ப மாட்டாங்க. அரசியல் எதிரிகள் கூட நம்ப மாட்டாங்க. எதிரினா தனிப்பட்ட எதிரி எனக்கு யாரும் கிடையாது. இப்பொழுது பத்மநாதன் மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்கிறார். குமரன் பத்மநாதன் எவ்வளவு பேர் உயிரை கொடுத்திருக்காங்க, ரத்தம் சிந்திருக்காங்க. இவ்வளவு அரும்பாடுபட்டு கட்டி எழுப்பப்பட்ட இந்த மகத்தான விடுதலை இயக்கம், அது முடியாது. எப்படி முடியும்?